ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் நேற்று போட்டில் வேலை பார்த்துக்கிருந்த ஒருத்தவர் போட்டோட ப்ரொப்போலரில் ஏதோ கயிறு மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே போய், அதாவது தண்ணிக்குள்ளே போய் பார்க்க போனவர். நேற்று ஈவினிங் உள்ளே போனவர் இன்னும் வெளியில் வரவே இல்லை. அவரோட நிலைமை என்ன அப்படிங்கிறத இன்னும் தெரியல. ஸோ சக மீனவர்கள் நாட்டுப்படங்களையும் சரி விசைப்படங்களையும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. மெரைன் போலீஸ் அப்புறம் வந்து தீயணைப்புத்துறை எல்லாருமே வந்து தேடிட்டு இருக்காங்க. அதாவது நேற்று சாயந்தரம் போனவர் இன்னும் வரைக்கும் அவரோட நிலைமை என்னென்னு தெரியலங்க. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், லைஃப் இஸ் ஸோ அன்பிரடிக்டபுள் அப்படின்னு சொல்லி. அதுலேயும் குறிப்பாக ஃபிஷர்மேன்ஸ் லைஃப் வந்து உண்மையிலே அன்பிரடிக்டபுள் தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நேற்று காணாமல் போனவங்களே இப்போ வந்து கரையில் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகள் தான் காட்ட போகிறேன். மக்களை இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த ஒரு நாட்டு படகுல, அதாவது நாட்டு படகுல பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க பாருங்கள். அந்த நாட்டு படகுல தான் வந்து வலையை செட் பண்ணி, அதாவது கடல் மேலே எப்படி தொழில் பார்க்கும்போது பாடு வச்சு நம்ம மீன் பிடிப்போமோ அந்த மாதிரி வந்து வலையை வந்து கடலில் விட்டு அந்த ஒரு சரௌண்டிங்கில் வந்து அவங்களோட உடல் கிடைக்குதா அப்படிங்கிற வந்து தேட போகிறாங்க. அதாவது மெரைன் போலீஸ் ஒரு பக்கமாக தேடிருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி அவங்களோட உடல் கிடைக்கிறதுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து அந்த போட்டில் வந்து எப்படி வந்து அவங்கள வந்து தேடுறாங்க அப்படிங்கிற ஒரு காட்சிகள் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வலையை வந்து திருப்பி கடலில் தூக்கி போட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த அந்த சர்க்கிள் ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல வந்து வலையை வந்து இழுத்துகிட்டே வருவாங்க. ஒருவேளை அவங்களோட பாடி அந்த இடத்துல கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வலையில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய கஷ்டமான விஷயத்த மீனவர்களோட வாழ்க்கையில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குதுங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கடலில் போய் தவறிட்டாங்க. அவங்களோட உடல் இன்னும் கிடைக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு சோகமான செய்தியாக பார்த்திங்கன்னா, நம்ம ராமேஸ்வரத்தில் நேற்று கடலுக்குள்ளே, அதாவது ஜஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உள்ளே போனவர் திரும்ப வர முடியல அப்படிங்கிற நம்ம கேட்கும்போதே ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாக தாங்க இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரமாக தேடிக்கிருந்தாங்க. அவங்களோட உடல் கிடைக்காதனால இன்றைக்கி ராமேஸ்வரம் கடலுக்கு போகிற மீனவர்கள் இன்றைக்கி கடலுக்கு நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துருக்காங்க. ஸோ மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்காக நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வீடியோ சந்திக்கலாம்.